சில இது வந்து ரெண்டாம் பாகம் விளங்குச்சா. முதலாம் பாகம் படம் முடிஞ்சது, ரெண்டாம் பாகம் ஒரு கொஞ்சம் இரண்டு கதைக்க நிறைய கதைக்க இருக்குது. ஆனால் கதைக்கையில் ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளையே எதிரி விளங்குச்சு. ஒரு பொம்பளைக்கு நீ ஒரு உதவி செய்ய நாட்டு கண்டு போனால் உதவி செஞ்சுட்டு வந்துடுவோம் விளங்குச்சு. இந்த குடும்பங்களை சின்ன ஆனால் இன்னும் இதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சிட்டு வையன் ஏதோ என்னத்தையோ நீயோ கதைச்சி கழிச்சு எல்லாம் ஏதோ வேண்ட குடும்பத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வைப்பமே வச்சா அந்த பிரச்சனையை அவங்களுக்கு ஷோல் பண்ணி அந்த 4 குழந்தைகளோட அந்த தகப்பனை நீ சேர்த்து வச்சிருந்தீண்டா உன்னை கையெடுத்து நாங்கள் கும்பிடுவோம். ஏன் சொல்லுவாவோம் அந்த எப்படியும் அந்த 4 குழந்தைக்கும் தகப்பரும் தேவை, தாயும் தேவை, வயிற்றுல குழந்தை. நான் கேட்குறேன் இவன் என்னண்டு 2 ஆட்டையை போட்டானப்பா. இங்கே மனுஷிக்கு புள்ளைய கொடுத்துட்டு உன்னோட வந்து துபாயிலையும் கட்டார்லையும் ஹோட்டலை போட்டு கேம் விளையாடிட்டு இஞ்ச புள்ள எப்படி கெட்டவனடி யோசிச்சு பாருங்க பாப்பம். நாங்கள் ஒரு பொம்பளையை தானே பேசுகிறோம் விளங்குச்சு. அந்த பொம்பளை அதையே சரிக்குச்சமன் 100க்கு 100 அவனுக்கும் பங்கு உண்டு விளங்குச்சு. அங்கே பிள்ளையும் கொடுத்துட்டு மயக்கி அதை வந்து போத வஸ்து கொடுத்து மயக்கித்தானான் தன்னை மனசி தன்னிட்ட புள்ள வயிற்றுல வந்ததாம். அது என்னண்டு எனக்கும் தெரியல. நானும் செல்லமணிகிட்ட கேட்டு நான் என்னண்டுடாப்பா அப்படி போய் செய்யலாமாப்பா போத மயக்க மருந்து சோத்துக்க கரைச்சி கொடுத்துட்டு எனக்கு தெரியல. என்னெல்லாம் கதைக்கிறீங்களே இவ்வளோ உண்ட பொண்டாட்டியோட இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருப்ப. யாரோ ஒருத்திக்காண்டி உன்னை கட்டின பொம்பளையை இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க, இவ்வளோ கேவலப்படுத்தி வீடியோ போடுறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம்? இப்போ நான் கேட்குறேன் இன்னும் ஸ்பான்சர் பண்ணி அவள் கூப்பிட்டுட்டாண்ட வையன் எவ்வளோ காலம் அவளோட சந்தோஷமாக இருப்பீங்க? இந்த பொம்பளையோட யாராவது இருப்பீங்களா? நீங்களே இந்த ஊடகத்தில் பாருங்க. இவ்வளோ செஞ்ச பொம்பளையோட ஒருத்தன் போய் குடும்பம் நடத்தி சந்தோஷமாக இருப்பானா? எவ்வளோ காலம் இருப்பான்? என்னண்டு மனம் பெறுது சொல்லுங்க. அவன் என்னண்டு மனம் பெறுது? என்னப்பா ஒரு மனச்சாட்சி மனிதாபிமானமே இல்லையா? மற்றது வந்து இந்த ஊடகத்தில் இருக்கிறார்கள் வந்து ஒரு பிரச்சனை போதுன்னா அதை வடிவ உன்னிப்பாக ஃபுல்லாக பாருங்க. சும்மா இடையில அரையும் குறையுமா தெரிஞ்சுட்டு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இதில் பேரை பார்த்துனா பெரிய படித்த அறிவாளிகள் என்று அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுதல். 4 புள்ள வயிற்றுல ஒரு குழந்தை யாரோ ஒருத்தி உதவி என்ற பேரில் அந்த குடும்பத்தை சின்ன விண்ணமாக்கிட்டு வாழ்ந்து நிற்கிறாள். அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்க அவன் நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்கலன்னு சொல்லி. நீங்களாம் அவங்கள்ட தமிழ் உறவுகள்லானே. மற்றது இலங்கையில் நீங்கள் முடிஞ்சால் அந்த பொம்பளைக்கு சட்டப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கோ விளங்குச்சு. ஏதாவது சட்டப்படி உதவி செய்யுங்க. வா போய் போலீஸ்ல எல்லாம் போய் சொல்லி போட்டு வந்துடுறாங்க. உனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு என்ன விளங்க இல்லை. என்ன உரிமை இருக்குது? அந்த புருஷண்ட பகுதியால் ஆக்கள் எல்லாருமா சேர்ந்து போலீஸில் போய் எல்லாம் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கணுமா? அது என்னண்டு எனக்கு தெரியல. அது சட்டத்தில் இடம் இருக்கா எனக்கு தெரியல. 4 குழந்தையும் அந்த பிள்ளையும் இருக்கத்தக்கதா யாரோ ஒருத்தி வந்து இவ்வளோ ஆட்டையை போட்டு போகிறாளாம். அது எனக்கு விளங்க இல்லை. அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கோ தெரியல. ஆனால் யாராவது நல்ல ஒரு வழக்கறிஞர் யாராவது உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் அந்த ஃபேமிலியை போய் பார்த்து அந்த 4 குழந்தைங்க ஐயோ நாளைக்கு அந்த 4 குழந்தைக்கும் அவாக்கும் ஏதாவது நடந்தால் இதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த கர்மா இருக்கல்ல உன்னை சின்ன விண்ணமாக்கி நடுத்தெருவில் உணர்ந்து விட்டுரும் விளங்குச்சே. கடனுக்கும் லோனுக்கும் கிரெடிட்டுக்கும் ஆடம்பரம் கூத்தெல்லாம் காட்டி கொண்டு திரிகிறா. எல்லாம் ஆக்களை கூப்பிட்டு வீடுகளில் சாப்பாட்டை கொடுக்குறதும் பிள்ளைனில் பிறக்கிற பிள்ளைனில் வர எங்காலே இப்போ இவ்வளோ காசு. நாங்களேடா அப்போ எங்களே அன்றாடம் ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு 23 24 தேதி வந்தாலே வீட்டு காசு அந்த காசு இந்த காசு சாப்பாட்டு காசு தின்ன காசு குடிக்க காசுன்னு அங்கே போயிடும். எங்கே நாங்கள் நாட்டுக்கு போகிறது? ஒரு நானே இப்போ நினைக்கிறேன் நான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தேன். 23 24 25 4 வருஷமாக போச்சு. பிளேன் டிக்கெட் எங்கே போடுறது செலவழிக்கிறதுக்கு எங்கே காசு அவ்வளோ கோடி சரியாப்பா அவ்வளோ டென்மார்க்கில் காசு வருதா? காசை வச்சுக்கொண்டு ஒருத்தன் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. அந்த கடன் பட்டு ஆடம்பரம் வாழ்க்கையை காட்டுறீங்களெல்லாம் இந்த சில பேர் அப்படி இருக்கினா இந்த கடன் பட்டு லோன் கிரெடிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் செய்து தாங்கள் பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழினம் வந்து நீ ஆம்பளையில வசியம் பண்ணி என்ன பெரிய எத்தனை ஆம்பளைகள் வந்து போகிறாங்க. அதை விட சில பொண்டுகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, சில ஆம்பளைகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. வடிவாக யோசிச்சு பாருங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட சகோதரங்களுக்கு உங்களோட தங்கச்சிமாருக்கு இப்படி ஒரு 4 குழந்தையோட ஒருத்தன் இந்த வேலை செஞ்சிட்டானுண்டா நீங்களாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களே. காரி துப்போணும் போல இருக்கு உங்களோட மூஞ்சியில். சப்போர்ட் பண்ணி கதைக்கிறீங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணி கதைக்கிறீங்களே என்ன அந்த வெறிலிக்கு. மற்றது என்ன கொண்டு உருவக்கேலி பண்ணிப்பா சொல்கிறா. அந்த 4 குழந்தைகள் பெற்ற தாய் இருக்குல்ல அவள் வந்து உருவக்கேலி பண்ணுறா. உன்ட்ட மூஞ்சியை போய் கொண்டே உண்டி அம்மாட்ட காட்டு. உன்ட்ட மூஞ்சியை பேர் முதல் நான் சொல்கிறேன். நீ முதல் குளிச்சு போட்டு உன்ன மேல் வந்து கண்ணாடியில் நீ எப்படி இருக்கிறான்ட்டு. நாங்களே இந்த வயசு கிளண்டி போச்சு.
இல்லை அது 4 குழந்தை பெற்றவாண்ட உடல்நிலை எப்படி இருக்கும்? அது உடைஞ்சு போயிடும். ஒரு ஆம்பளையை விட ஒரு பொம்பளைக்கு வந்து உடல்நிலை வந்து கெதியாக உடைஞ்சிடும். ஏன்னா அவியல் வந்து குழந்தை போடுறது, அதை விட புள்ளையில பராமரிக்கிறது, இவ்வளோ வீட்டு வேலைகள் வழி வேலைகள் அதை பார்க்க உடம்பு உடைஞ்சிடும். இப்போ நாங்களே வயசு போச்சுது, எல்லாம் தோல் எல்லாம் சுருங்கி கண் தெரியாமல் போயிடும், பல்லு விழுந்துடும், மண்டையில் இருக்கிற 4 முடியும் போயிடும். அது நார்மல். உருவக்கேலி செய்கிற நீ மக்களுக்கு நல்லது செய்கிற நல்லது செய்கிறன்ற பேரில் எவ்வளோ கேவலமாக கதைக்கிற, இவ்வளோ அதிகாரமாக கதைக்கிற. ஆர்டியோ 4 பிள்ளைன்ற புருஷனை எடுக்கிறதுக்கு அந்த 4 பிள்ளைன்ற புரியனை பறிச்சு எடுக்கிறது, அப்படி அதில் உனக்கு என்ன சந்தோஷம்? உனக்கு அப்படி உனக்கு ஒரு ஆசை, ஒரு 5 நிமிஷம் உனக்கு சந்தோஷம் சுகம் தேவையண்டா விபச்சார விடுதிகள் எல்லாம் கிடாக்கு, எவ்வளோ விடுதிகள் எல்லாம் இருக்கு. போ, உனக்கு அவ்வளோத்துக்கு இயலாது, அவ்வளோ உனக்கு ஒரு நோயண்டா நீ போ. இதுக்கண்டு எல்லாம் இடங்கள் இங்கே தெரியுதானே, வெளிநாடுகளில் எல்லாம் இருக்கு. போ, அந்த குடும்பத்தையும் சின்ன விண்ணமாக்குற. யோசிச்சு பேர் பாப்பம். உண்ட மகனுக்கோ உண்ட வீட்டில் உண்ட ஃபேமிலி யாராருக்கு இப்படி ஒன்று நடந்தால் பார்த்து கொண்டு இருப்பினுமே, உனக்கு உண்ட குடும்பமும் சப்போட்டு, உண்ட அம்மா அப்பா ஆதரவில் கல்யாணம் செய்ய போறியே. கல்யாணம் செய், நல்லாயிரு நாசமாக போ. இந்த கர்மா இருக்குல்ல, நான் இங்கே இருந்து சொல்கிறேன்டுவேன். நான் இந்த பலத்தளத்தில் நானும் கொஞ்சம் காலமாக பயணிச்சு கொண்டான் இருக்கிறேன். பேரை நான் பார்த்துட்டேன், பேரை பார்த்துட்டேன். எவ்வளோ காலம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. சரி, நீங்கள் கட்டிட்டீங்க. உண்மையிலே நீ அப்படி ஒரு கல்யாணம் கட்டுறதா இருந்தால் ஒரு பிரச்சனை சோழி சுரட்டில்ல ஒருத்தனை பார்த்து கட்டு. அதையும் குடும்பத்துக்குள்ளே குட்டியே போடுற. யோசிச்சு பாருவாபம். உலகத்தில் இருக்கிற நான் நினைக்கிறேன் ஒரு 95% ஆக்களே உன்னை புள்ளையா கேவலமாக தான் கதைக்கணும். அதை விட நீ என்ன செய்கிறா சொல்லுவாங்க, கொமாண்டை கட் பண்ணி வச்சுக்கிற. கொமாண்ட்ஸ் ஓப்பன் பண்ணு, அப்போத்தான் உன்னை பற்றி தெரியும். என்னட்ட பேர் என்னையும் சில பேசுவாங்க, கொமாண்டை நாங்கள் ஓப்பன் பண்ணணும். ஒரு 10 பேர் பேசினாலும் 2 பேர் நான் நல்லது எழுதுவானல்ல, அது எனக்கு தேவையில்லை. 10 பேர் பேசினாலும் இப்போ நாங்களெல்லாம் நல்ல வயசான நாங்கள் விளங்குச்சு. நான் நினைக்கிற மாதிரி நாங்கள் சின்ன ஆகல இல்லை, ஃபில்டரில் அப்படி நிற்கிறோம். நாங்களெல்லாம் நல்ல வயசு போன நாங்கள் 60 வயசுக்கு மேலான ஆக்கள். எங்களே சொல்லிவிடும், இந்த வயசில் உங்கள் புருஷன் பொண்டாட்டிக்கு இது தேவை தானா. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்டா, நாங்கள் போடுறோம் வீடியோ, நீ பார்த்தா பாரு, பார்க்காட்டி பிளாக் அடிச்சுட்டு போ. நாங்கள் ஃபன்னாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், நாங்கள் வீடியோ போடுறோம். நான் கொமாண்ட்ஸ் பிளாக் பண்ண மாட்டேன். இனிமேல் என்ன ஏதாவது தூசணும் எல்லாம் லைஃப்ல எதுவும் கதைச்சா அவனுக்கு ஒரு அடி பிளாக் மண்டேயில் அவ்வளோ வந்தான். ஏன்னா லைஃப்பில் போய் கொண்டு கேட்க அது நல்லா இருக்காது தூசணம். அவனுக்கு இயலாது, ஏன் சொல்லுவான், அவன் வந்து சந்தோஷமாக இல்லை லைஃப்பில். அவனுக்கு எங்களை பார்க்க இயலாமல் இருக்கு. நீ உழைச்சி உண்ட கையால் உழைச்சி உண்ட பொண்டாட்டி பிள்ளையில சந்தோஷமாக இரு. மற்றது அடுத்தவன் அந்த டென்மார்க்கார அந்த பொம்பளைக்கு தான் சொல்கிறேன், அடுத்தவன் குடும்பத்தை பறித்து அடுத்தவன் வாழ்க்கையை எடுத்து சந்தோஷமா நீ வாழவே மாட்டேன். வாங்கிச்சு நிம்மதியே இல்லை. சாபம் இருக்குல்ல, சாபம். அந்த பிள்ளைகளோட கண்ணீர் இருக்குல்ல, நீ யோசிச்சு பாரு. அந்த 4 குழந்தைகளையும் அப்படியே படிப்பிக்கிறது, அதுக்கு சாப்பாடு தின்ன குடிக்க சாப்பாடு, அதில் அழுங்கள் எவ்வளோ நெஞ்சு வலிக்கும். ஆனால் அவள் தாய்க்காரையும் கொஞ்சம் புல விட்டுட்டா. அவள் அந்த கஷ்டத்தில் அவள் உனக்கு கொஞ்சம் பயந்து கொஞ்சம் புருஷன்ற கதையையும் கேட்டு கொஞ்சம் அந்த காசுக்கு விலை போயிட்டா. விளங்குச்சே, கஷ்டம்தானே, அங்கே நாட்டிலே அப்படித்தானே, கஷ்டம்தானே. ஆனபடினால நீ என்னண்டாலும் கல்யாணம் கட்டின்னு அந்த குடும்பத்தை விட்டுடு, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த குடும்பத்தை விட்டுடு, அதில் இங்கே நான் சந்தோஷமாக இருக்கும். அந்த குடும்பத்தை சேர்த்து வை. விளங்குச்சு, அந்த புருஷன் பொண்டாட்டி இருக்குல்ல, அந்த 4 குழந்தைகளை அதில் சேர்த்து வை. உன்னை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. நீ நல்லது செய்கிறன்ட்டு போய் ஒரு குடும்பத்தை சின்ன விண்ணமாக்கிட்ட. நீ யோசிச்சு பாரு, அந்த குழந்தைய எப்படி அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை இப்போ பார் எப்படி இப்போ பிறக்கும் சொல்லுவா. அப்போ அந்த குழந்தை ஏன்னா அவன் இப்போ எந்த நேரம் அழுகையும் கண்ணீரும் சோறுமா தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து சந்தோஷம் இல்லை. அந்த வயிற்றுல இருக்கிற நாங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலையில அந்த குழந்தை இருக்கும். அந்த சாபம் எல்லாம் உனக்கு வேண்டாம். இந்த டென்மார்க்கில் இவ்வளோ 1000 பேர் இருக்கணும். அங்கே உண்ட பேர் இல்லாட்டி ஒரு விளம்பரத்தை போடு, இப்படி எனக்கு ஒரு மாப்பிள்ளை உண்டு தேவை படுக்கிறதுக்கு ஒழும்புறதுக்கு எனக்கு தேவை. அப்படி உனக்கு ஒரு படுக்க தேவையா? அவனை கொண்டே கட்டாரில் அவனுக்கு கொட்டல் போட்டு உனக்கு நான் பைத்தியமா காசே நனியாயமாக்குற. உனக்கு 2 பிள்ளைகள் இருக்குல்ல, உனக்கு பின்னாடி காலத்துக்கு காசு தேவை. இப்போ உனக்கு விஷயம் தெரியாது, காலம் கடந்த அப்புறம் உனக்கு கையில் காசு தேவை. இப்போ ஆடுற ஆட்டம் செலவழிக்கிற இப்போ எல்லாரும் பெறுவாங்க, உன்னோட வருவாங்க, தின்னுவாங்க, குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. வயசுக்கு ஒரு நேரம் நீ ஒரு டெலிஃபோன் அடிச்சு ஒரு 100 ஈரோ கேட்டுப்பார், உனக்கு தருவாங்களாண்டு. வந்தவங்க டெலிஃபோனை கட் பண்ணிடுவாங்க. வாங்கிச்சு ஆனபடினாலும் உன்னோட பிள்ளைகளோட சந்தோஷமா இரு. அடுத்தவன் குடும்பத்தை ஆட்டைய போடாது, விட்டுடு. விளங்குச்சு. இப்போ பணம் இருக்கேக்க 4 பேர் தேடி வருவாங்க. இப்போ உன்னை பேர் உன்னட்ட